முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, பழனியிலிருந்து உன் அப்பா முருகன் உன்னிடத்தில் பேச வந்துள்ளேன். என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேள். உனக்கான வேல் உனக்கு ஆயுதமாக நான் கொண்டு வந்துள்ளேன். எப்பொழுதும் குழப்பமடைந்து கொண்டே இருக்கின்றாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை குழப்பம். குழப்பம் வருவது இயல்புதான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் எந்த விஷயத்தை தொட்டாலும் எதற்கெடுத்தாலும் எதுக்கு குழம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? இப்படி குழம்பிக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை எப்போதுதான் நீ வாழப்போகின்றாய்? உனக்கான மாறுதல் வேண்டும் என்று கேட்கின்றாய். இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை அப்பா, நான் எதிர்பார்த்தது போல் இந்த வாழ்க்கை இல்லை என்று சொல்கின்றாய். நிச்சயமாக மாறுதல் நடக்கப் போகின்றது. உனக்கான புதிய வாழ்க்கை வரப்போகின்றது. அந்த வாழ்க்கை உனக்கு வண்ணமயமாக இருக்க போகின்றது. வாழ்க்கையை நினைத்து நீ கவலை கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். எதையும் நான் பார்க்காமல் இல்லை. அதை நீ யோசித்து உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை கொஞ்சம் கவனி. அவற்றால் நீ இழப்பது உன் மனதின் நிம்மதிதான். உன் மனதை பாதிக்கும் அளவிற்கு உன் மனதை ஏன் இப்படி எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கின்றாய்? ஏதாவது ஒன்று உன்னை பாதிக்கும் வகையில் நடந்துவிட்டால் நீ வலுவிழந்து காணப்படுகின்றாய். உன் மனதில் நான் என்றும் என்றென்றும் வசிக்கின்றேன் என்று உனக்கு அவ்வப்பொழுது ஞாபகப்படுத்துகின்றேன். காயப்படுவது நீ மட்டும் இல்லை, நானும் தான். உன்னை காயப்படும்படிதான் தெரிந்தும் உனக்கு செய்வேனா? நீ அவற்றை தாங்கிக் கொள்ள மனதில் தெம்பு இல்லை என்றால் உன்னை நான் அப்படியே விட்டுவிடுவேனா என்ன? அந்த அவநம்பிக்கையை எண்ணத்தை உன் மனதிலிருந்து இப்பொழுதே இந்த நொடியை தூக்கி எறிந்துவிடு. குழந்தைகளுக்கு பலம் இல்லை என்றால் தாய் தன் பிள்ளைகளை எப்படி எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க எல்லா மருந்துகளையும் உனக்கு கொடுப்பார்களோ அதே போல தனி நானும். உன் மனதை ரணம்படும்படி பேசியவரின் காயத்தில் இருந்து உன்னை நான் எப்பொழுதும் காப்பேன். ஆனால் உனக்கு உன்னுள் அதை தாங்கி கடந்து போகும் அளவிற்கு பக்குவம் இல்லை. சில விஷயங்களை புரியவே நான் உனக்கு அவ்வாறு நிகழ்த்துகின்றேன். அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் சரியாகிவிடும். உனக்கு நல்ல வழியை நான் காண்பிக்கின்றேன். நானும் வேலும் உன் அருகில் இருக்க கவலை எதற்கு உனக்கு? இனி கவலை கொள்ளாதே. நீ எடுத்து வைக்கும் அனைத்து அடியிலும் வெற்றி காண்பாய். உனக்கு வெற்றி உலகில் காலடி வைக்கப் போகின்றாய். சந்தோஷமாக இரு. மனதை ஒரு நிலைப்படுத்து. அமைதி கொள். உன்னுடைய வாழ்க்கை நான் செல்லும் வாழ்க்கை அழைத்து செல்கின்றேன். நீ அப்பொழுது சந்தோஷமாக என் அருகில் வா. அப்பா, நான் இருக்கும் பொழுது பயம் வேண்டாம். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.